வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 13, 14, 15 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நுப்பா மற்றும் குபக் இசை எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பகுப்பில்லா மற்றும் கானாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். ரணப்பா மற்றும் சவாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. கும்மி மற்றும் சித்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, பேடா, காடி, கர்ரா, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜார். எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லஹாரி, சிவானந்த லஹாரி, பஜகோவிந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இவரை பின்பற்றக்கூடியவங்களை ஸ்மர்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. சரத்து 202 வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை மாநிலத்துக்கு சொல்லியிருக்காங்க. பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற முதல் இந்தியர் மேஜர் சோம்நாத் சர்மா. ஆரன்ஸ் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. இமாச்சல பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை ராகாதுமி மற்றும் கோச்சி. இன்னைக்கான ஸ்கீம் பிரசாத். இந்த பிரசாத் அப்படிங்கிற திட்டம் 2015ஆம் ஆண்டு சுற்றுலா அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. FATF தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எலிசா டி ஆந்தா மட்ராசா. டாக்டர் சி நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த சிவசங்கரி. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கிற்கு இந்தியாவின் கொடி ஏந்துபவர் யார்? PV சிந்து மற்றும் சரத் கமல். ஜோராவார் என்ற உள்நாட்டு லைட் டேங்கை அறிமுகப்படுத்திய நாடு எது? இந்தியா. குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2007. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? சோமியா சுவாமிநாதன். சஞ்சய்குமார் அகர்வால் CBSE உடைய தலைவர். ஹிராலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்துடைய தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்புடைய தலைவர். AS ராஜீவ் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ஷேபாலி சரண் பத்திரிகை தகவல் பணியகத்துடைய முதன்மை இயக்குனர் ஜெனரல். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். பிரான்சின் உயரிய சிவிலன் விருதை பெற்றவர் யார்? ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா. இந்த பிரான்ஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதுடைய பெயர் செவாலியர் டாலா லீஜெண்டி ஆனர். இந்த விருது 1802ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபார்ட்டே அப்படிங்கிற அரசர் உருவாக்கினாங்க. நரேந்திர மோடி பப்பாகுனி நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கம்பெனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ கிடைச்சிருக்கு. அப்புறம் கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர். ரஷ்ய நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் தி ஃபாஸ்ட் கால்டு. திரௌபதி முர்முக்கு சுரினாம் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருது கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் வெல்லஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பினராக வரவேற்கப்பட்ட நாடு எது? பங்களாதேஷ். இந்த கொழும்பு பாதுகாப்பு மாநாடுங்கிறது இங்கிலீஷ்ல கொழும்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, CSC. இந்த கொழும்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மொரிஷஸ், இப்போதைக்கு பங்களாதேஷ். மொத்தம் 5. இந்த கொழும்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. எதுக்காக அப்படின்னா 4+1 இப்ப ரீசெண்டா பங்களாதேஷ் 5. சோ இந்த 5 நாடுகளுக்குள்ள கடல்சார் ஒத்துழைப்பு நடக்கணும், அதுக்காக வேண்டி. இந்தியா இன்டர்போலின் குழந்தை பாலியல் துஷ்பிரயோக தரவு தளத்தில் இணைந்த 68வது நாடு. நாட்டோவுடைய 32வது உறுப்பினர் நாடு ஸ்வீடன். சவுதி அரேபியாவுடைய சவுதி அரேபிய நாடு ஆசியானின் நட்புணர்வு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் இணைந்த 51வது நாடு. உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் பெங்களூரு. ஆப்பிரிக்க ஒன்றியம் G20யோட உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க. OIML சான்றிதழ்களை வழங்கும் 13வது நாடு இந்தியா. சர்வதேச சோலார் கூட்டணியின் 100வது நாடு இல்ல உறுப்பினர் பாராகுவே. சம்வித்தான் ஹத்யா திவாஸ் என்று எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 25. எதுக்காக அப்படின்னு கேட்டா நம்ம இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு
1975ல எமர்ஜென்சி அப்படிங்கிற அதாவது அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு 1975 இந்திரா காந்தி பீரியட்ல. இந்த டைம்ல இந்திய அரசியலமைப்புக்காக அதுல அடாப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய மக்கள் இறந்து போக நிலமாச்சு இந்த எமர்ஜென்சி மூலமா. அதுக்கான நாள் தான் சம்விதான் ஹத்யா திவாஸ். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். எந்த நாட்டுடன் இணைந்து நாடோடி யானை அதாவது நோமாடிக் எலிபென்ட் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை இந்தியா நடத்தியது? சோ இந்திய நாடும் மங்கோலிய நாடும் சேர்ந்து நோமாடிக் எலிபென்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சியை மேகாலயால உம்ரு அப்படிங்கிற பகுதியில் நடத்திருக்காங்க. இது 16வது பதிப்பு. தர்காஷ் சல்வேக் மற்றும் கடல் பாதுகாவலர்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடு சேர்ந்து நடத்துற கூட்டு பயிற்சி. ஆல்மோகத் ஆல் ஹிந்தி கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. ஜாயத் அல்வர் மற்றும் பாலைவன சூறாவளி இந்தியா யுஏஇ. ஹரிமோ சக்தி இந்தியா மலேசியா. ஆயுத்தயா இந்தியா தாய்லாந்து. சாதா தன்சிக் இந்தியா சவுதி அரேபியா. சமுத்திர லட்சுமணா இந்தியா மற்றும் மலேசியா. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்திய நாடும் தாய்லாந்து நாடும் சேர்த்து நடத்துற ஒரு கூட்டு பயிற்சி. மனோஜ் பாஜ்பாய் தி டிஃபனேட்டிவ் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பியூஷ் பாண்டே. பியூஷ் பாண்டே. ஜெயநாத் பதி பூல் பகதூர் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு. சாம் பிட்ரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள். பீமேஸ்வர சல்லா இந்திய மறுமலர்ச்சிக்கான பாதை ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். துவ்வரி சுப்பராவோ வெறும் கூலி தொழிலாளியா எனது வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையிலிருந்து குறிப்புகள். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பானா பருவா இந்தியாவின் அணுகுர டைட்டன். ரவிச்சந்திரன் அஸ்வின் எனக்கு கருக்கள் உள்ளன ஒரு குட்டி கிரிக்கெட் கதை. அல்பானா கில்லாவாலா ஆர்பிஐ சுவரில் ஒரு இ. கினி குணகம் எதை அளவிடுகிறது? கினி குணகம் அப்படிங்கிற மெத்தட் மக்கள் தொகைக்குள் வருமான சமத்துவமின்மை அப்படிங்கிற விஷயத்த அளவிடுகிறது.